Assalamu alaikum. Welcome to Nasrin's Kitchen. இன்னைக்கு நம்ம Damroot ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு thumbs up கொடுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். மாதிரி கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் 1 கப்புக்கு வந்து ரவா இது கூடவே ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 7 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். யூஸ்வலாக இது காரைக்கால் அப்புறம் வந்து நாகூர் மற்ற சீ சைட்ல எல்லாம் தம்மடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தம்ரூட் தம்மடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து 1/2 கப்பு, ஸோ அதனால் 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லா ரவாவும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு கொஞ்சம் டார்க் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கு வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3த்தையும் நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி blend பண்ணிக்கோங்க. blend பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நான் 1/2 கப்புக்கு வந்து மில்க் மைட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 கப்புக்கு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூனுக்கு வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து சாஃப்ரான் வந்து இந்த மாதிரி வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இது கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நார்மலாக பண்ணாலே நல்லா தான் இருக்கும். கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவாவை இது கூட சேர்க்கணும். இப்போ இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் இதுலேயே நல்லா சோக் ஆகணும். நெக்ஸ்ட் நான் ஒரு பேனில் 1/2 கப்புக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ஃபைனல் டாப்பிங்காக வந்து கேஷ்யூ நட்டை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும். கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதே கீல வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தம்ரூட் மிக்சர், இதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து கெட்டியாயிடும். நல்லா எல்லா சைடும் கொஞ்சம் கைவிடாமல் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக திக்கானா போதும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், லைட்டாக திக்காயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கேக் டின்னில் பாட்டம் ஃபுல்லாக நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி கீ வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த தம்ரூட் மிக்சரை இந்த டின்னில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேஷ்யூ நட்டு, அதை வந்து இதுக்கு மேலே டாப்பிங்க்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீஹீட்டட் ஓவனில் வந்து 35 மினிட்ஸ்க்கு 180 டிகிரிக்கு வந்து நான் பேக் பண்ணுறேன். அவ்வளோதான், தம்ரூட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you all in another video. Thanks for watching.